வியட்நாமில் இந்திய சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து. பத்து தமிழர்கள் உட்பட தென்னிந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்த சோகம். வியட்நாமில் உள்ள தீவு கூட்டமான பூக்குவோக் பகுதியில் ஒரு தீவில் இருந்து மற்றொரு தீவுக்கு சென்றபோது விபத்து. திடீரென கடல் அலைகள் ஆக்ரோஷமாக இடிந்ததால் கவிழ்ந்த படகு. லாவா செல்போன் நிறுவனம் தென்னிந்திய விநியோகஸ்தர்களை சுற்றுலாவுக்கு அழைத்து சென்றபோது துயரம். வியட்நாம் விபத்தில் உயிர் தப்பிய தமிழர் நிர்மல்குமார் நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் தகவல். இதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த பயணத்தில் எவ்வளவு பேர் இருந்தாங்க, எவ்வளவு பேர் அதுல உயிரிழந்திருப்பாங்க? சார் 8 பேர் தமிழ்நாடு சேர்ந்தவங்க, 2 பேர் கேரளா, ஓகே, பேலன்ஸ் கர்நாடகா. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேர் சேர்ந்து கொஞ்சம் குயிக்கா ரெஸ்க்யூ பண்ண அப்புறம் இருந்தவங்க. வியட்நாம் படகு விபத்தில் திருச்சி, திண்டுக்கல், தருமபுரி உள்ளிட்ட ஊர்களைச் சேர்ந்த 10 பேர் மரணம். நிர்கதியாக நிற்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர். காலைல தான் இங்கிருந்து போனாங்க. எங்களுக்கு இப்பதான் தெரியும்ல. ஐலண்ட் கூட்டு போறாங்க, மொபைல் எடுக்காது, அதனால நான் மொபைல் நான் ரூம்ல கூப்பிடுறேன், நீங்க ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவர் பேர குழந்தை மேல ரொம்ப பேத்தி ஒன்று பிறந்திருக்கு, நான் அதை மட்டும் வீடியோக்களில் பார்த்து சிரிச்சிருக்காரு சார். இதான் சார் அவர் கிடைச்சா பார்த்து. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, முதலமைச்சர் விஜய் இரங்கல். வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்து மீட்பு பணிகளை மேற்கொள்ள டெல்லியில் உள்ள அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. வியட்நாமில் உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைவில் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு சிறப்பு அதிகாரியை நியமித்த முதலமைச்சர். பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பு கொள்ள உதவி எண்களையும் அறிவித்த தமிழ்நாடு அரசு. மைசூர் மகாராஜா கல்லூரி வளாகத்தில் இன்று காலை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது எஸ் ஜானகி உடல். இன்று மாலை நடைபெறும் இறுதிச் சடங்கில் கர்நாடக அரசின் முழு மரியாதை வழங்கப்படும் என முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அறிவிப்பு. இந்திய திரை இசை உலகில் தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் இதயங்களை வென்றவர் ஜானகி என முதலமைச்சர் விஜய் புகழஞ்சலி. எஸ் ஜானகியின் மறைவு இந்திய இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என இரங்கல். ஈழங்களிலும் நெஞ்சங்களிலும் எஸ் ஜானகி என்றும் ஒலித்துக் கொண்டே இருப்பார் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். இனிமையான குரலால் இதயங்களை வென்றவர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகழஞ்சலி. தலைமுறையாக மக்களை மகிழ்வித்த ஜானகி அம்மா அவர்களின் ஆத்மா சாந்தி அடையட்டும் என நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல். இறக்கி வைக்க முடியாத சோகம் பலருக்கும் இருக்கும் என்றும் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்றும் கமல்ஹாசன் எக்ஸ் பதிவு. 1958ஆம் ஆண்டு முதல் பாடத் தொடங்கி எம்.எஸ். விஸ்வநாதன் முதல் அனிருத் வரை 4 தலைமுறை இசையமைப்பாளர்களுக்கும் பாடியுள்ள எஸ் ஜானகி 7 தசாப்தங்களாக வசீகரித்த குரல். 4 தேசிய விருதுகள், 10க்கும் மேற்பட்ட மாநில அரசு விருதுகளை பெற்றவர் எஸ் ஜானகி. பத்மபூஷன் விருது விரிவித்த போது தாமதமாக வழங்கப்பட்டதாக கூறி ஏற்க மறுத்தவர். எஸ் ஜானகி மறைவுக்கு கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா முதலமைச்சர்களும் இரங்கல். உணர்வுகளை குரலாக மாற்றிய ஒரு அசாதாரண கலைஞர் எஸ் ஜானகி என நடிகர் சிரஞ்சீவி புகழஞ்சலி. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையை நிலவும் என வானிலை மையம் தகவல். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என கணிப்பு.
சென்னையில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு இல்லை. 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் கொளுத்தும் என வானிலை மையம் அறிவுறுத்தல். தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 100 MBBS இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி. நாமக்கல், திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 சீட்டுகளை அதிகரித்து ஒப்புதல். தமிழ்நாட்டில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வெளியீடு. நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் கலந்தாய்விற்கு வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க அவகாசம். மதுபானங்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் செஸ் வரி வசூலிப்பது குறித்து அரசுக்கு கருத்துரு தந்த வணிக வரித்துறை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் அறிக்கை. சென்னையில் விதிமீறல் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க குழு அமைப்பு. வட்டார மற்றும் மண்டல அளவில் குழுக்களை அமைத்து மாநகராட்சி ஆணையர் நடவடிக்கை. நீரிழிவு, இதய நோய் உள்ளிட்டவற்றுக்கு பயன்படுத்தப்படும் 39 மருந்துகளின் சில்லறை விற்பனை விலைக்கு கட்டுப்பாடு விதித்தது தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையம். டயாபிஸ் தடுப்பு மருந்துக்கான விலையை 119 ரூபாயிலிருந்து 112 ரூபாயாக குறைத்து அறிவிப்பு. கரூரில் முதல்வர் விஜய் பேசியதற்கு எதிராக சிபிஐ கண்காணிப்பு குழுவிடம் திமுக புகார். கரூர் நெரிசல் வழக்கு நீதிமன்ற விசாரணையில் உள்ள நிலையில் முதல்வர் சர்ச்சையாக பேசியதாக RS பாரதி குற்றச்சாட்டு. கரூர் நெரிசல் திட்டமிட்ட சதி என்றும் கரூர் GHக்கு செந்தில் பாலாஜி 10 நிமிடங்களில் வந்தது எப்படி என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட அன்று திமுகவின் ஸ்ரீபெரும்புதூர் கூட்டம் ரத்தானதற்கு இதுவரை காரணம் தெரியவில்லை என்றும் பேட்டி. திமுக மாதிரியான கட்சிக்கு நிறைய கேள்விகள், இன்னும் பதில் தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கு. இதேதான் ஒன்றும் இல்லை, ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த பொழுது திமுக தலைவருடைய கூட்டம் அன்னைக்கு 5 மணிக்கு ஸ்ரீபெரும்பூர்ல இருந்துச்சு. ஸ்ரீபெரும்பூர்ல இருந்த கூட்டம் எதற்காக ரத்து செய்யப்பட்டதுன்னு இப்பவும் ஜெயின் கமிஷன்ல அந்த கொஸ்டின் இருக்கு. இது மாதிரியான விடை தெரியாத பல கேள்விகள் திமுக மேல இருக்கு. திமுக, அதிமுக இணைந்து கூட்டணி அமைக்கலாம் என டிடிவி தினகரன் பேட்டி. எதிர்த்து வென்ற கட்சிகளின் ஆதரவில் ஆட்சி அமைக்க கூட்டணி அமைப்பது சரி என்றால் எந்த கூட்டணியும் சரிதான் என விளக்கம். திமுக கூட்டணியில ஜெயிச்ச கட்சிகளை தன் பக்கம் இழுத்து, இல்ல அவர்கள் போய் ஆதரவு கொடுத்து அமைச்சர் பொறுப்புல தாவேகா கூட்டணியில இருக்கிறது நியாயம்னா எந்த கூட்டணியும் நியாயம்தான். திமுகவும் அதிமுகவும் ஒன்னா வருமா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறீங்களா? ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் யாரை வேண்டுமானாலும் ஒன்று செய்யும். அதிமுகவில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த டிடிவி தினகரன், அமமுக ஒரு தனி கட்சி என்றும் விளக்கம். அவங்க கூட தானே இருக்கேன். அம்மாவுடைய கொடியை போட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கோம். அது அம்மாவுடைய கட்சி தானே. அதனால நாங்கள் அவங்க கூட தான் இருக்கேன், அவங்க கூட இணைந்து தான் செயல்பட்டு இருக்கேங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இபிஎஸ்ஐ துரோகி என்று கூறி கட்சி ஆரம்பித்து பின்னாளில் அவரை முதல்வராக்குவேன் என பரப்புரை செய்தவர் டிடிவி தினகரன். மதுரையில் அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். டிடிவி எது கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் எடப்பாடியை காலி பண்ணுவேன், எடப்பாடி துரோகி பன்னீர்செல்வத்தை நான் காலி பண்ணுவேன்னு எத்தனை ஒரு வருஷத்திற்கு 5000 தடவை சொல்லியிருப்பாரு. அப்புறம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நான் இன்னைக்கு போய் அதே பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்க நான் போய் கவர்னர் மாளிகையில போய் ஒரு எம்எல்ஏ உடைய சீட்டை தூக்கிட்டு போனேன். பொலிட்டிக்கலே தெரியாத ஒருத்தர் கேட்க சொல்லுங்க, அவர் செஞ்ச விஷயம் நியாயமா?